ஹலோ மக்களே, இன்னைக்கான வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்ல போகிறேன். வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு மஸ்ட்டாக சயின்டிஃபிக் கால்குலேட்டர் தேவைப்படும்ல. அந்த சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் வந்து மோஸ்ட்டாக வர ஒரு ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இந்த பவர் பட்டன் ஆன் ஆகிற இஷ்யூ தான். கிட்டத்தட்ட பேட்டரிஸ் நல்லா தான் இருக்கும், ஆனால் பவர் பட்டன் சுத்தமாக ஒர்க் ஆகாது. நம்ம என்ன தான் பவர் பட்டன் ஆன் பண்ணாலும் ஆன் ஆகாது. அது எப்படி ஈஸியாக நம்ம சரி பண்ணுறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்குங்க. அப்படியே நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. இது போன்ற வீடியோக்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன், இது என்னுடைய கால்குலேட்டர் தான். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ராக்டிக்கல் லேப்ஸ்லாம் வருது, அதனால் நான் வந்து கால்குலேட்டர் எடுத்து பார்த்தோன்னா ஆன் ஆகலை. சரி பேட்டரி தான் போயிருக்குன்னு சொல்லிட்டு புது பேட்டரி வாங்கி வந்து பார்த்தோம்னா அப்பயும் ஆன் ஆகலை. ஆனால் அந்த பேட்டரியை நம்ம வச்சு அழுத்தும் போது ஆன் ஆகுது. அப்போ தான் புரிஞ்சுது பவர் பட்டன் போயிடுச்சின்னு சொல்லிட்டு. இதை எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம்னா வீட்டில் இருந்தேன். ஏன்னா புது கால்குலேட்டர் வாங்கணும்னா கிட்டத்தட்ட 500லேருந்து கிட்டத்தட்ட 1000 கிட்ட செலவு பண்ணணும். பட் நம்ம ஈஸியாக அதை வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சால்ட்ரிங் பண்ணலாம். அப்படிலாம் இதோடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் சால்ட்ரிங் ஆயிரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்ம சால்ட்ரிங் வந்து பண்ணலாம். ப்ரோ என்கிட்ட சால்ட்ரிங் ஆயின் இல்லை, நான் இது பண்ணணும்னா சால்ட்ரிங் ஆயினாலும் பரவாயில்ல, முடிஞ்சாலும் ஒயரை கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கிட்டு நல்லா முறுக்கி விட்ருங்க. ஓகேவா, நல்லா முறுக்கி விட்டிங்கன்னா போதும். இந்த இடத்துல தான் அதை வைக்கணும்னு இல்லை, மேலே அந்த 2 டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா நான் காட்டியிருப்பேன் முடிவில் கொஞ்சம் பின்ன பேக்கில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல நல்லா முறுக்கி விட்ருங்க, ஒர்க் ஆகும். ஓகேவா, நல்லா 2 சால்ட்ரிங் நான் பண்ணிட்டேன். சால்ட்ரிங் பண்ணிவிட்டு ஒயரை வந்து டீசெண்டாக வெளியே வந்து இழுத்து விட்ருங்க. இந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் உங்களுக்கே. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் பார்த்தா என்னடா இது கால்குலேட்டர் ஒயர் தோணுதுன்னு சொல்லிட்டு கலாய்ப்பாங்களா. அதனால் அந்த அளவு வேணால் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போதைக்கு உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக 2 ஒயர் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஒன்றும் இல்லைங்க, இப்போ இந்த 2 ஒயரை சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணணும்னா இப்போ வந்து இப்போ கால்குலேட்டர் ஆனில் தான் இருக்குது. இப்போ நான் கால்குலேட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணணும்னா ஆன் பட்டன் சுத்தமாக ஒர்க் ஆகலை. இந்த 2 ஒயரை ஜஸ்ட் அப்படி லைட்டாக டச் பண்ணி விட்டால் மட்டும் போதும். டச் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. ஓகேவா, முறுக்கி விட்றாதீங்க. அப்படியே லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா கால்குலேட்டர் வந்து ஆன் ஆகிடும். இவ்வளோ தான். இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒயரை வந்து பெருசாக இருக்கல ஒயரை கட் பண்ணி சின்னதாக்கி இந்த கால்குலேட்டர் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூடுற கேஸ் வரதுக்கான ஒரு இது இருக்குல்ல வழி, அந்த இடத்துல வந்து டீசெண்டாக நான் உள்ளே வச்சு மறைச்சிட்டேன் ஈஸியாக. இந்த விஷயத்தை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் ஆகுதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.